அப்படி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஏற்ற இறக்க தாழ்வு மனப்பான்மைகள் நிறையா இருக்குது. அந்த உயரமானது குறைஞ்சது இது நிறையா இருக்குது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம குறை மனுஷனாக பிறந்துட்டா ஒட்டுமொத்தமாக எதுவுமே களை எடுத்துட முடியாது. கொஞ்சமாவது இருக்கும். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம். முழுசாகவே அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்போ என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் பொம்பளை தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கிறதில்ல. பொம்பளைகளுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, எந்த அடிப்படையில் நான் வந்து உயரமானவோ கம்மியானவன்னு நம்ம நினைக்கிறோம்? உடல் ரீதியாக வேணால் ஒருத்தர் வளர்த்தியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம். மற்ற வகையில் பெண்ணுங்கிற இடத்துல இப்போ எல்லாரும் பெண்ணு தானே. அதில் ஏதாவது மாறுபட்ட விஷயம் இருந்துற போதா? இல்லை சார். அப்போ அந்த இடத்துல எதுக்கு நமக்கு அந்த நாமளும் பொண்ணு தான், அவங்களும் பொண்ணு தான். அவங்களும் குடும்பத்தில் இருக்காங்க, நாமளும் குடும்பத்தில் இருக்கோம். அவங்களும் கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க, நம்மளும் கஷ்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த எண்ணம் ஏன் உங்களுக்குள்ள வர மாட்டேங்குது? வரணுமா வரக்கூடாதா? வரணும் சாமி. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வந்திருக்கோம், அவங்க கஷ்டத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. நல்லதோ கெட்டதோ அவங்களும் வந்து ஒரு ஏதோ முறையிடட்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணுமா வரக்கூடாது? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னாலும் சத்தியமா நீங்க யாரும் நினைக்கவும் முடியாது, அந்த இடத்துல நிற்கவும் முடியாது. உங்க மேல உள்ள அதீத பாசம் நான் என்ன சொல்றேன், அதீத பாசம் என்கிட்ட என்ன இருக்குது, விளக்கமா இருக்குது. உன் புருஷன் இப்ப கேக்குறேன், உன் வீட்டுக்காரரு உன் பிள்ளைய கொடுக்காத அதிக ஒரு இது நாங்க என்ன கொடுத்துட போறோம் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்றேன். அதுக்கு அது நினைச்சா ஏமாளித்தனம்னு சொல்லுவேன். அப்படி நினைச்சு நீ என்ன நினைக்கிற, என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காரு, அதிகமா எனக்கு அன்பு காட்டுறாரு, எனக்கு சலுகை கொடுப்பார், அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இங்க நீங்க வந்து அவங்களுக்கு தான் உரிமைப்பட்டவங்க, அப்பா வந்து அவங்களுக்கு தான் உரிமையானவங்க, நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனா யாருக்குமே உரிமை இல்லாதவன். நீங்க வந்து எல்லாருக்கும் சொந்தம். நீ சொல்ல போனா எனக்கு உரிமையும் நான் சொந்தமும் எனக்கு என்னன்னா ஒட்டு மொத்தமாக நான் வந்து இயற்கைக்கு தான் உரிமை உள்ளவன், சொந்தக்காரன். உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ கிடையாது. வரக்கூடிய குழந்தைங்கள எல்லா ஒரு குழந்தை முன்னாடி வந்திருக்கோம், ஒரு குழந்தை பின்னாடி வந்திருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கும் எங்கள்கிட்ட வந்து ஆசை பாசம்ங்கிறதும் அன்புங்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரியுமா இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இப்போ நான் இப்படி கேட்குறேனே, அப்படி இருந்திருந்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தா, உன் மேலே நான் அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், அவங்க மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், இன்னும் அவசரமாக அதி தீவிரமான ஒரு இது வச்சுருக்கேன் சொன்னால், இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கினீங்களே, வித்தியாசமாக அவங்கள கொடுத்துருக்கணும். நான் ஒருத்தருக்கு பட்டு சேலையை கொடுத்துருக்கணும். நீங்கள் இல்லை, நீங்கள் நினைக்கிறது அதுதானே. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கொடுக்குறோம். அப்போ அதிகமான பாசம் உங்கள் மேலே வச்சுருக்குறோம், நீங்கள் ரொம்ப உரிமையோடு இருக்கிறீங்கன்னா மாற்றம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இன்னும் அப்படி சொல்ல போனா நான் இன்னொரு விஷயம் சொல்றேனே, நீ சொல்ற இடத்துக்குள்ள கூட நான் சொல்றேனே, அப்படி நான் வந்து ஒரு வேளை ஆசை பாசத்தோட இருக்கிறேன், எனக்கு ஒரு எப்படி சொல்றது, இப்போ எப்படி என்னுடைய இறைவன் என் மேல ஆசை பாசங்கள் வச்சிருந்தாங்களோ அது மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா சோபாசாமி தான் சொல்லணும். சோபாசாமிக்குன்னு ஒதுக்கி வச்ச ஒரு புடவை கூட இது என்ன ஒதுக்கி வச்சு கொடுக்க போகிறோம்னு சொல்லி கனியாக உட்கார வச்சு எனக்கு இந்த மடத்தையே கொடுத்துட்டேன், இந்த உனக்காக நான் கடைக்காக போக முடியும்னு சொல்லி. புரியுதா? அதில் 2 வச்சுருந்ததை கூட இன்னைக்கு ஒன்று எடுத்து கார்த்தியாவுக்கு கொடுத்துட்டேன். அப்போ நான் அந்த அம்மா மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரியா இருக்குது? அது கிடையாது. அது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா எல்லாருமே முட்டாள்தனம். எப்படி? எல்லாமே முட்டாள்தனம். அது நீங்கள் அப்படியே நீங்களாக கற்பனையாக நினச்சிக்கிட்டு தனக்குத்தானே ஏமாந்து போகிறது. புரிஞ்சதை நான் சொல்கிறது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் இன்னும் நான் சொல்ல ஒரே விஷயம் சொல்ல போகிறேன். அப்படி நீ இடம் பிடிக்கணும்னா நீ எதில் மாறணும் தெரியுமா? குணப்பாவத்தில் மாறணும், உன்னுடைய செயல்பாடுகள் மாறணும், எல்லோருக்கும் நீ நல்ல பிள்ளைய மாறணும். எப்படி? இந்த பரதேசிக்கிட்ட அப்படி நீ ஒரு செல்ல பிள்ளையா மாறணும்னா குணப்பாவங்கள் மாறணும், எல்லோருக்கும் நல்லவங்களா மாறணும், யாரு மனசும் சிறிய அளவோட ஒன்னால சஞ்சலப்படாத அளவுக்கு நீ அவங்கள்ட்ட உரையாடணும்.
அவங்களுக்கு வந்த நேரத்துக்கு நம்ம சலிப்பி தட்டிக்கிறாம அவங்க டீ குடிக்கிறாங்களா இல்லை சாப்பாடு சாப்பிட்றாங்களா கூழு குடிக்கிறாங்களா அந்த உபசரணை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த முட்டாள்கிட்ட நீ செல்ல பிள்ளையா இருக்க முடியும். செல்ல பிள்ளையா மாறுறது பெரிய விஷயம் இல்லை, அதை நீ கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பதான் அடியும் உதையும் நிறைய கிடைக்கும். எப்படி இப்போ நான் உங்களை திட்டக்கூட யோசிப்பேன், ஆனால் நீ செல்ல பிள்ளையா மாறிட்டா கண்டபடி திட்டுவேன். நீ சின்ன தப்பு பண்ணாலும் திட்டுவேன். அதை நீ தக்க வச்சுக்கிறது இன்னும் கஷ்டம். அப்போ இதெல்லாம் இந்த நிலைப்பாடெல்லாம் மாறாம நீங்க எப்படி எனக்கு அப்படி பிரியம் உள்ள பிள்ளைகளா மாறி இருந்துருவீங்கன்னு நீங்களா நினைச்சுக்கிறதா? நீங்களா நினைச்சுக்கிட்டு உங்க மேல நீங்களா எப்படி சுடுதண்ணி கோழி ஊற்றிக்கிறது அப்படிதானே? அது கிடையாது. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல இங்கே இருக்கிறவங்க யாருமே இல்லைப்பா. அதெல்லாம் அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. எல்லா பக்தர் மாதிரி நாமளும் ஒரு பக்தர். அப்படி தான் நீங்கள் செயல்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி தான் எல்லா வகையிலையும் நீங்கள் நடந்துக்கிறணும். எந்த அடிப்படையில் மாறிட்டீங்க சொல்லுங்க பாப்போம், நான் கேட்குறேன். அதாவது ஒரு